என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் அப்படின்ற இதில் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கான தயக்கம் அப்படின்றது இருக்குது. அந்த தயக்கத்தை போக்குறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை? சார், பங்கு சந்தைன்னு பார்க்க போனீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டி அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் ஸ்பெக்குலேட்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்வெஸ்டர்ஸ் கேன் பி லாங் டேர்ம் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபேமஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா, பிரபலமானவங்க அவங்க எப்போவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பல வருடங்களுக்கு அதையே வச்சுப்பாங்க. வேல்யூ பெருக பெருக அப்புறம் கடைசியில் ஒரு நாளைக்கு விற்பாங்க. அதுதான் இன்வெஸ்டரோட அடையாளம். நாம் வந்து இன்வெஸ்டர் மாதிரி அப்ரோச் பண்ணோம் லைஃப்பை, நல்லா இதில் வந்து பெனிஃபிட் அடையலாம். ஆனால் நிறைய பேர் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் வேணுங்க, பையிங் செல்லிங் ஜாஸ்தி பண்ணுறாங்க, ட்ரேடிங் மாதிரி பண்ணுறாங்க. அந்த ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். ராதர் தேன் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம வந்து நிறைய பேரோட பேசணும், இந்த கல்ச்சரை மாற்றணும். இதை வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு கேம்பிளிங் மாதிரி ஈக்குவேட் பண்ணக்கூடாது. இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் லாங் டேர்ம் பிளான், அதுக்காக பண்ண வேண்டிய ஒரு நடவடிக்கை. அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம்னாக்கா இந்த பூரா ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகும். இப்போ மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1 தாக்கல் செய்வதற்கு இந்த மத்திய பட்ஜெட் ஒவ்வொரு முறை பட்ஜெட்டில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற பொழுது இந்த பங்கு சந்தைக்கும் அரசனுடைய செயல்படுவதற்குமான தொடர்பு அது வந்து எந்த மாதிரியான பாதிப்புகளாக இருக்கும், நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்? ஸோ இப்போது பட்ஜெட் பார்க்க போனீங்கன்னாக்கா வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யாருக்கு என்னென்ன கன்செஷன்ஸ் வேணும் இதை வந்து கவர்மெண்ட் யோசித்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. எவ்ரி இயர் பயன் அடைகிறாங்க, யாராவது பயன் அடைகிறாங்க. இப்போ லாங் லிஸ்ட் ஆஃப் விஷ் லிஸ்ட் இருக்குது, நீங்கள் சொல்லலாம், பார்க்கலாம். அதில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கேட்டிங்கனாக்கா அவங்க சொல்லுவாங்க, நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை அபாலிஷ் பண்ணிடுங்க, நம்மளுக்கு டேக்ஸ் இல்லாமல் பண்ணுங்க, அதுதான் நம்மளுக்கு தேவையான ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து இந்த இது ஜிஎஸ்டி கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்க சொல்லுவாங்க. இல்லைனா எஸ்டிடி கம்மி பண்ணுங்கன்னுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் எஸ்டிடி இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட். அதுக்காக எஸ்டிடி வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸை கேட்டிங்கனாக்கா இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் பெனிஃபிட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போனாக்கா ஐ திங்க் வைட் ஸ்ப்ரெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கம்மி ஆகும் அப்படின்ற மாதிரி இல்லை. இங்கே கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸை கருதி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சில இண்டஸ்ட்ரீஸுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தாகணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் மெயினாக தெரியுது நம்மளுக்கு. கோல்டு சில்வர் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் வந்து ரொம்ப அதிகமான விலை ஏற்ற இறக்கங்களோட இருந்துட்டு இருக்கு. இப்போ பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்க இப்போ பங்குகளை விட அதிகமான முதலீடு வந்து தங்கத்திலையும் வெள்ளியிலையும் தான் முதலீடு செஞ்சுருக்காங்க. இது வந்து பாதுகாப்பானதா, அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, நம்ம வந்து கோல்டு வாங்கினோம்னாக்கா அதை சும்மா வீட்டில் வச்சுக்கிறோம், அது வந்து அன்ப்ரொடக்டிவாக போய்டுறது. ஸோ ப்ரொடக்டிவாக நம்ம வந்து ஃபைனான்ஷியல் அசெட் அப்படின்னு சொல்ல போனாக்கா ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் வந்து ஈஸி டு செல், ஈஸி டு பை. இப்போ நீங்கள் லேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பையிங் ப்ராசஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட், அதே மாதிரி விற்கிற ப்ராசஸும் காம்ப்ளிகேட்டட். அண்ட் அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி யோசிச்ச இந்த அடுத்த 5 நிமிஷத்தில் விற்க முடியாது. ஸோ அந்த ஆங்கிள்ஸ்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் இன் எனிபடிஸ் லைஃப். ஸோ இதை வந்து நம்ம யோசித்து பண்ணணும். அதுக்காக லாங் டேர்ம் ஓரியன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ப்ளஸ் அசெட் கிளாஸ் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி வாலடைல் அசெட்ஸில் வந்து போயிட்டு ஷார்ட் டேர்ம் கெயின் வரும் அப்படின்னு யோசித்து பண்ணோம்னாக்கா அது வந்து இட்ஸ் எ ரிஸ்கி அப்ரோச். இப்போ சாதாரண மக்கள் வந்து இப்போ தங்கத்தை வந்து நேரடியாக வாங்கும்போது நிறையா வரிகள்லாம் செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி இந்த மாதிரியான வரிகள்லாம் இருக்கும். அதை விட இதில் வாங்கும்பொழுது என்ன மாதிரியான பலன்கள், இப்போ என்எஸ்சி மாதிரியான இதில் இடிஎஃப்ல இதெல்லாம் வந்து முதலீடு பண்ணும்பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து மக்கள் வந்து கோல்டை ஃபிசிக்கலாக வாங்குறது சரியாக இருக்குமா, இல்லை இடிஎஃப்ல முதலீடு பண்ணுறது சரியாக இருக்கும்? இடிஎஃப் வாங்கினாக்கா உங்களுக்கு கோல்டை ஃபிசிக்கலாக சேஃப்கார்ட் பண்ணுறோட அந்த ரிஸ்க் இருக்குது பாருங்கள், அந்த ரிஸ்க் வந்து போயிடுது. இடிஎஃப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு யூனிட்ஸ் அலோகேட் பண்ணும்போது அவங்க ஈக்குவலண்ட் கோல்டு வால்ட்டில் வச்சுக்கிறாங்க. அந்த ரிஸ்க் வந்து அவங்க டேக் கேர் பண்ணுறாங்க. நாம் அதுக்காக வால்ட்டு தயார் பண்ண வேணாம், சேஃப் பேங்க் லாக்கரில் போய் கஷ்டப்பட வேணாம்.
ஸோ ETF வந்து எப்போ வேணா வாங்கலாம், எப்போ வேணா விற்கலாம். எனி டே ETF இஸ் ஈஸியர் ஆப்ஷன் ஐ வில் சே compared to physical buying of gold. Of course, everybody has some jewelry and ornaments, etc. But over and above, if somebody wants to store physical gold bar, etc., எனக்கு இன்னும் அது நல்ல ஐடியான்னு தோணல. இப்போ மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில் வந்து தமிழகத்தில் வந்து இந்த டிமேட் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? அதை சரி பண்ணுறதுக்கு இல்லாட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்துருக்கும்? இப்போ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா 12.5 கோடி யூனிக் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபியில் ஆல்மோஸ்ட் 9-10% கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டிலேருந்து வருது. ஸோ ஜிடிபி ஆஃப் இந்தியா வந்து இப்போ 4.2 ட்ரில்லியன் டாலர்ஸ். அதில் 9-10% கம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அதே மாதிரி சேம் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா 9-10% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வரணும். ஆனால் அது வரல. ஏன்னா டோட்டல் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு 70 lakhs only, விச் இஸ் லிட்டில் லோவர். அதே மாதிரி லாஸ்ட் இயர் எத்தனை எஸ்எம்இ கம்பெனி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 117 எஸ்எம்இ கம்பெனிஸ் வந்தாங்க. அந்த 117ல் only 5 companies came from Tamil Nadu. But state like UP, more than 10 companies. Of course, Maharashtra and Gujarat will give big numbers. அது நம்மளுக்கு தெரியும். அதனால் தமிழ்நாட்டிலேருந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து பணத்தை ரீச் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வர நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த 2 மெயின் நம்பர்ஸை வச்சு பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு என்ன தோன்றுறதுன்னா ஃபைனான்ஷியல் அவேர்னஸ், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி கொஞ்சம் பில்ட் பண்ணணும். கல்ச்சரல் அப்ரோச் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும். ஸ்டூடெண்ட் லெவலில் யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ் அந்த லெவல்லையே போய் கொஞ்சம் அவேர்னஸ் பில்ட் பண்ணணும். அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸில் என்னென்னலாம் ஆகிட்டு இருக்கு அதை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். ஆனால் ஒன்று, முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த முனிசிபல் பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா முனிசிபல் கார்பரேஷன்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ரைசிங் மணி பை இஷ்யூயிங் முனிசிபல் பாண்ட்ஸ். இதில் வந்து தமிழ்நாடு 3வது இஷ்யூ நம்ம பார்த்தாச்சு. 3வது முனிசிபல் கார்பரேஷன். ஃபர்ஸ்ட் சென்னை இஷ்யூ பண்ணாங்க, அப்புறம் திருப்பூர், கோயம்புத்தூர், மூணு சிட்டி வந்தாச்சு முனிசிபல் பாண்ட் இஷ்யூன்ஸோட. மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது அக்ரெசிவாக போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு முனிசிபல் கார்பரேஷன் அவங்களே பணத்தை ரைஸ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அவங்க வேலையை முடிச்சுக்கலாம். இந்தோர் முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்டாக பணத்தை ரைஸ் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சிடுது. எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைச்சிடுச்சு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய விக்ட்ரி. இதுக்காக கவர்மெண்ட் ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அது ஒரு கல்ச்சரல் சேஞ்ச். இப்போ நிறைய முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வராங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நிறைய முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து இதுலேருந்து பயனடையணும். அதுதான் என்னோட இது டிசைர். மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளவு குறைவாக இருக்குது? தமிழ்நாட்டில் வந்து 500 கோடி தான் சார் டோட்டலாக ரைஸ் பண்ணியிருக்காங்க முனிசிபல் கார்பரேஷன்ஸ். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே ரைஸ் பண்ணிருக்காங்க முனிசிபல் கார்பரேஷன். ஸோ அதுவும் ஒரு ஏரியா வேர் வி கேன் டூ மோர். இப்போ முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இதில் வந்து எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக? அது ரொம்ப ஈஸி சார். எல்லா முனிசிபல் கார்பரேஷன் கமிஷனர்ஸையும் கூப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வைங்களேன், அவங்க புரிஞ்சுட்டுருவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம புரிய வைப்போம். நம்ம அவங்களுக்கு எவ்ரி ஸ்டெப்பில் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ரெடி. செபி நம்ம ரெகுலேட்டர் அவங்களும் ரொம்ப ஈகர்லி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் செபியோட என்எஸ்சி வெரி ஹாப்பி டு கம் அண்ட் educate all the municipal corporations and commissioners. இந்த இதில் வந்து பயனடையணும், எல்லாரும் முன்னேறணும். அதுதான் எங்களுடைய இது டிசைர். தமிழ்நாடு வந்து 1 trillion எக்கனாமி அப்படின்ற ஒரு இலக்க நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சூழலில் இங்கே வந்து நிறைய தொழில்கள் துவங்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இந்த தொழில்கள் எல்லாமே வந்து என்எஸ்சி பக்கம் வர்றதுல வந்து ஆர்வம் காட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம்? ஸோ 1 trillion அப்படின்றது ஒரு பெரிய நம்பர். 1 trillion எக்கானமி ஆகணும்னாக்கா நிறைய ஏரியாஸில் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணணும். நிறைய கம்பெனிஸ் வரணும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வரணும் கேபிட்டல் மார்க்கெட்ஸுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்படி இருக்கிறச்சே உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிவிட்டு எவ்ரி 3 months 6 months அதை வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டோம்னாக்கா ஐ திங்க் வி வில் ப்ரோக்ரஸ் வெரி வெல். இப்போ கவர்மெண்ட் மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த என்எஸ்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஆர்வம் காட்டுறாங்க? அவங்க என்னெல்லாம் செய்ய வேண்டியது? இல்லை, நாம் வந்து ஒரு
10-12 ஸ்டேட் கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ணியிருக்கோம். NSE has signed MOU. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி. இப்போ ஃபைனான்ஷியல் ப்ரோக்ராம்ஸ், லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 20,000 ப்ரோக்ராம் நம்ம NSE கண்டக்ட் பண்ணுறோம் அக்ராஸ் த கண்ட்ரி, வேரியஸ் ஸ்டேட்ஸ். இந்த 20,000 ப்ரோக்ராமில் அப்ராக்சிமேட்லி 2,000 ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் இருக்கணும். நடக்குதா? இல்லை, நடக்கலை. அப்போது அங்கே நம்மளுக்கு அங்கேயும் கேட்சப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் பார்த்து என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். ரிப்பீட்டட்லி வி ஆர் கண்டினியூஸ்லி கம்மிங் அண்ட் மீட்டிங் லாட் ஆஃப் பீப்புள். ஐடியா என்னன்னாக்கா எல்லாருக்கும் இது சொல்லி புரிய வைக்கணும். இது புரிஞ்சிடுத்துனாக்கா நம்மளுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நெசசரி ஸ்டெப்ஸ் வில் பி டேக்கன் அண்ட் வி வில் பி ஆன் தி ட்ராக் டு 1 trillion எக்கானமி. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாச்சும் அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா? அவங்க எப்படி? டெஃபினட்டாக சார், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தே ஆர் வெரி ஹாப்பி. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் நாட் அன் எக்ஸெப்ஷன். வி ஹவ் இந்த லாஸ்ட் பாண்ட் லிஸ்டிங்கில் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்திருந்தாரு, அவரே பர்சனாக வந்திருந்தாரு. அந்த பாண்ட் லிஸ்டிங்கில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் நம்ம. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். வி வில் கண்டினியூ டு ஹேவ் தோஸ் டிஸ்கஷன்ஸ். இப்போ சென்னை தவிர்த்து இன்னும் செகண்ட் லெவல் சிட்டிஸ், கோயம்புத்தூர் மாதிரி இந்த மாதிரியான செகண்ட் லெவல் சிட்டிஸ்லாம் இந்த NSE தொடர்பான அவேர்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான அவேர்னஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து சேவிங்ஸில் தான் எல்லாத்தோட ஆர்வமும் இருக்கு. பேங்க்ல சேவ் பண்ணணுன்ட்டு அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு கொண்டு வரதுக்கு என்ன? ஏன்னா அது ஜென்ரேஷன் கேப். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதை வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க. இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்து அதை வந்து ஒரு பயமாக பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ இதில் வந்து இன்டர்மீடியட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரி லெவலில் வந்து NSEயில் வந்து அபவுட் 1300 புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை புரோக்கர் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 புரோக்கர் கூட இல்லை. ஸோ அதுவே ஒரு 10% கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபினா 10% புரோக்கர் இருக்கணும். அப்ராக்சிமேட்லி ப்ரோ ரேட் அப்படியே போட்டு பார்க்குறேன். 140 புரோக்கராவது இருக்கணுமே, 70 தான் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கோம். அதனால தான் உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் மாதிரி தெரில. உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர் பெருகிட்டே போயிட்டுருக்கு. அவங்க 1 trillion, அவங்க வந்து 1 trillion அவங்களும் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, 1 trillion ஜிடிபி பண்ணணுன்ட்டு. பட் 3 வருஷத்தில் ஆகிடும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து ஃபார் அஹெட் தன் UP இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் தி குவாலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து இன்னைக்கு இல்லை, இது எப்போவுமே தமிழ்நாடு வாஸ் அட்வான்ஸ்ட் கம்பேர்ட் டு மோஸ்ட் அதர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஸோ அந்த எட்ஜை நம்ம விட்டுறக்கூடாது. அட் த மொமெண்ட் தமிழ்நாடு இஸ் மிடில் ஆஃப் த டேபிள், 5, 6 அந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது. நிறைய டேட்டா ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்க போனாக்க அதை நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் வேணும், என்னென்ன செய்யணும் கவர்மெண்ட் சைடில்? இல்லை, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்ல போனாக்கா கவர்மெண்ட் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணாங்கனாக்கா வி கேன் ஹாப்பிலி கண்டக்ட் தி ப்ரோக்ராம்ஸ் எவ்ரிவேர் wherever they want. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம்னாக்கா we are ready, we can do the student skilling programs, universities, colleges அங்கெல்லாம் நம்ம பண்ணலாம். நம்ம வந்து we are happy to come and talk to as many people, conduct a training program, explain products, இதெல்லாம் தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி SME entrepreneurs, இந்த entrepreneurs எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு ஒரு 100 பேர், 500 பேர், 200 பேர் வந்தாங்கனாக்கா அவங்களுக்குலாம் புரியும் எப்படி நம்ம வந்து லிஸ்டிங் எப்படி பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு. அது ஒரு தடவை புரிஞ்சுட்டாங்கன்னா ஒரு 10 கம்பெனி போனாங்கன்னா போதும், அந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு இன்னொரு 1000 கம்பெனி வந்துடுவாங்க. ஸோ இதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருகும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு 100 கோடி கொடுக்குறேன்னு வைங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. 100 கோடி வச்சு நீங்கள் இன்னொரு 100 பேருக்கு வேலை கொடுக்க மாட்டீங்களா? டெஃபினட்டாக கொடுப்பீங்க. நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க, உங்களோட பிராண்டு பெருசாகும், நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. இதுதான் லைஃப். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு கேபிட்டல் கிடைக்கும், அது வந்து பேங்க்கு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. நிறைய செக்டர்ஸில் பேங்க்கோட ரிஸ்க் அப்பிடைட் வேறு மாதிரி இருக்கிறதுனால அவங்க செக்டர்ஸில் ரிவ்யூ பண்ணி தான் கொடுப்பாங்க. நான் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் கருதி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாக்கா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ வயபிள் ஆல்டர்னேட்டிவ். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அவங்களும் புரிஞ்சுக்கணும், உலகம் மாறி போயிட்டுருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னல் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமாக. ஆனால் மேபி இந்த நியூ அசெட்ஸ்லாம் பார்க்கணும், மேபி டெரிவேட்டிவ்ஸ், ஸ்டாக், இது ஹெட்ஜ் எப்படி பண்ணணும், ரிஸ்க் எப்படி ஹெட்ஜ் பண்ணணும் அதை புரிஞ்சுக்கணும் பெட்டர். அதனால் நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபல் பாண்ட்ஸை பற்றி பேசணும். இஃப் சம்படி வாண்ட்ஸ் 8% ரிட்டர்ன், முனிசிபல் பாண்ட் இஸ் கிரேட் ஆப்ஷன். வாட் இஸ் அ ப்ராப்ளம்? அதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. இட்ஸ் அ குட் ப்ராஜெக்ட், நல்ல பயனுக்காக அதை யூஸ் பண்ண போகிறாங்க பணத்தை.
ஸோ இப்படி இருக்கிறச்சே நம்ம அவேர்னஸும் பில்ட் பண்ணணும், ப்ளஸ் அந்த கல்ச்சரை சேஞ்ச் பண்ணணும். இது ஸ்பெகுலேஷன் கிடையாது, இது லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணால் இது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதை வந்து நம்ம அந்த மெசேஜை நம்ம கன்வே பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ.